சூரிய பகவானினுடைய அருளை பெறணும்னு முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை தாராளமாக எடுத்து செய்யலாம். சூரியன் பலம் பெற அதிகமாக சூரியனுடைய பலத்தை அதிகப்படுத்தணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் செம்பு பாத்திரத்துல நீர் எடுத்துக்கோங்க. காலை நேரங்கள்ல சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதனால உங்களுக்கு சூரிய பகவானினுடைய அருள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரதோஷம் உள்ளிட்ட சிவபெருமானினுடைய எந்த ஒரு வழிபாடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுல எல்லாம் கலந்து கொள்ளுங்க. இதனாலையும் உங்களுக்கு சூரிய பகவானினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சிவப்பு நிற மலர்கள், செஞ்சந்தனம், இந்த மாதிரியான பொருட்கள் கொண்டு நீங்க சூரிய பகவான வழிபடலாம். சூரிய பகவானுக்கு வெல்லம், கோதுமை இதனாலான பட்சணங்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடுகள் செய்யலாம். அதே ஓம் சூர்யாயை நமக, ஓம் பாஸ்கராயை நமக, ஓம் ஆதித்யாயை நமக அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லும் பொழுது நீர் அர்ப்பணிக்கப்படலாம். நீர் சமர்ப்பிக்கலாம். நீங்க சூரிய பகவானுக்கு நீரை சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே செய்யலாம். மக்கள் இல்லைன்னா கோமாதா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நீங்க கோதுமை தரலாம், நெய் தரலாம். சிவப்பு நிற துணிகள் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களை தரலாம், வெல்லம் தரலாம். இந்த மாதிரியான பொருட்களை நீங்க தானமாக தரலாம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நீங்க சூரிய பகவானினுடைய அருளை அதிகமா பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. முடிந்த அளவு உங்களுடைய தந்தையுடைய ஆசைய அதிகமாக பெறுங்க. தினமும் நீங்க காலில் விழுந்து வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது சூரிய பகவானினுடைய பலமும் அருளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.